இன்றைய அரசியல் ஆடுகளம் 2024 வருட இறுதியில் பேசப்படும் இந்த அரசியல் ஆடுகளம் என்ன சிறப்பான செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தி, சீமான் மீது வழக்கு போட்டது யார்? எஸ்பி போலீஸ் அதிகாரி போட்டிருக்கார். அவர் இப்போ டிஐஜி ஆகிட்டார். அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கார். இந்த அவதூறு வழக்குனா என்ன, அது எப்படி போகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சட்ட விஷயத்தை கொஞ்சம் சொல்லணும். அதாவது அவதூறு வழக்குங்கிறது உங்களை யாராச்சும் தரக்குறைவாக பேசிட்டா நம்ம சட்டத்தில் வச்சுருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பேச்சுரிமை. உங்கள் பேச்சுரிமை எப்போ வர தெரியுமா? இன்னொருத்தனை மனசை புண்படுத்தாத வரதான் பேச்சுரிமை. இந்திய அரசியல் சட்டத்தில் பேச்சுரிமையை கொடுத்த அதே ஆள், அதே சட்டம் ஐபிசியில், அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில், இந்திய தண்டனை சட்டத்தில் அளவுக்கு மீறி பேசுனா அவனுக்கு அது 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிட்டான். 499 பழைய சட்டம், 500 சிஆர் ஐபிசியில் நீங்கள் யாரையாச்சும் தரக்குறைவாக பேசினீங்கன்னா உங்கள் பேச்சுரிமையெல்லாம் செல்லாது. பாதிக்கப்பட்ட நபர் உங்கள் மேலே வழக்கு போடணும். எப்படி வழக்கு போடலாம்? 2 விதமாக வழக்கு போடலாம். ஒன்று கிரிமினல் வழக்கு, அதுதான் 499 500 சிஆர்பிசி, அதை போடலாம். அது போட்டு அது நிரூபிக்கப்பட்டால் 2 வருஷம் ஜெயில். அந்த சட்டத்தில் தான் இப்போ அவர் போட்டிருக்காரு. இந்த வழக்கை பொதுவாக பெரிய விஐபிங்கெல்லாம் போட மாட்டாங்க. போட்டால் ஒரு தடவை அதை உதயநிதி போட்டார். வசமாக மாட்டிக்கிட்டீங்களே உதயநிதின்னு நான் போட்டேன். கோர்ட்டுக்கு அலையணும், ஒவ்வொரு இயரிங்க்கும் வரணும், 2 வருஷம் கேஸை நடத்தணும், அப்புறம் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன்கிற மேலே உதயநிதி போட்டதுக்கு நான் அப்போவே பேட்டி கொடுத்தேன். உதயநிதி கேஸையே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார். இதை பார்த்துட்டு வாங்கினாரா இல்லை யாருன்னு சொன்னாங்களான்னு, அப்பா இது எதுக்குப்பா வம்புன்னு. அதனால் பெரிய ஆளுங்கள்லாம் போடவே மாட்டாங்க. ஆனால் அருண்குமார் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டார். அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை நான் போட்டு தான் வேணும். இன்றைக்கி ஃபைல் பண்ணி நீதிபதி அந்த வழக்கை எடுத்துக்கொண்டார். அப்போ இவரை சீமானை குற்றவாளி ஆக்கிட்டாங்க அந்த வழக்கில். என்ன இது சிசி நம்பர் ஆயிடுச்சு. நம்ம நம்பர் ஆனதுனால இனி அவர் மீது விசாரணை நடைபெறும். இதுதான் முதல் கட்டம். இன்றைக்கி பேட்டி கொடுத்தாரு எஸ்பிஐ வருண்குமார். அதில் என்ன சொல்லிட்டார், இதோடு விட மாட்டேன், சிவில் சட்டத்திலையும் போட்டு கோடிக்கணக்கான ரூபா நஷ்டஈடு கேட்க போகிறேன் சார். இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போகிறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். இதுக்கு சிவில்லையும் போடலாம். அதில் ஜெயில் வராது, நஷ்டஈடு. பெரிய ஆளுங்கள்லாம் 5 கோடி 2 கோடி 3 கோடி அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஜேட்லின்னு ஒருத்தர் இருந்தார், பிஜேபியில் சட்ட மந்திரியாக செத்துட்டார். இப்போ அவர் என்ன பண்ணார், நம்ம டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஏதோ பேசிட்டாருன்னு 10 கோடி கட்டு போட்டார் கேஸ். அது மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மதிப்பு அதிகம், 10 கோடின்னு போட்டாங்க. இது அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி நம்ம நாட்டு வக்கீல் நம்ம அந்த ஆர்எஸ் பாரதி ஒரு தடவை 500 கோடி கட்டு இது அனுப்புனார் நோட்டீஸ். அப்போ தான் நான் சொன்னேன், என்னையா நீ எல்லாம் வக்கீல்னு சொல்லி நாட்டு வக்கீல் கேட்குற ரூபாய்க்கு 500 கோடியெல்லாம் எப்படியா கேட்குறது? ஒரு மனுஷனுக்கு அப்போ என்ன தான் மதிப்பு? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இதே மாதிரி உங்களை அவதூறாக பேசிட்டா எவ்வளோ நஷ்டஈடு கேட்கணும்? அது என்னென்னா உங்கள் மேலே எவ்வளோ சொத்து இருக்கோ அதுதான் உங்கள் மதிப்பு. ஆர்எஸ் பாரதி உங்கள் மேலே 500 கோடி சொத்து இருக்கா, ஏன் அப்படி? அப்போ கனிமொழியும் இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் கனிமொழியாச்சும் பரவாயில்ல, சிங்கப்பூரில் சொத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் பினாமியில் வச்சுருக்காங்க, அது கணக்கில் வராது. ஆக உங்கள் பேரில் என்ன சொத்து இருக்கோ அதுக்கு வைக்கலாம். இப்போ வருண்குமார் அவர் பேரில் ஒரு வீடு இருந்ததுன்னு வைங்க, அந்த வீடு ஒரு 5 கோடிக்கு போகுதுன்னா 5 கோடி கேட்கலாம். இல்லை மற்ற 2-3 வீடு இருந்ததுன்னு வைங்க, அதுக்கேற்ற அதுதான் அவர்கள் மதிப்பு. உங்களுடைய சொத்து தான் உங்கள் மதிப்பு. அதில் தான் நீங்கள் நஷ்டஈடு கேட்க முடியும். அதில் அவதூறு வழக்கில் வருண்குமாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியல, அவர் எவ்வளோ கேட்க போகிறாருன்னு தெரியல. இதுக்கிடையில் வருண்குமாரே சொல்லியிருக்காரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சீமான ஆள் அனுப்புனார், நான் மன்னிப்பு கேட்க விரும்பலை, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
என்ன விஷயம்னா அதில் அவர் சொன்ன விஷயம், என் குடும்பத்தையும் என் மனைவியையும் குழந்தைகளையும் எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ட்விட்டர் இதிலெல்லாம் இன்டர்நெட்டில் போட்டாங்க, அதனால் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்கள கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சாட்டை துரைமுருகனை கைது பண்ணாங்க சார், கைது பண்ண அவர்கிட்ட மொபைலில் பறிச்சாங்க, அதில் அவர் பேசுனது வேண்டியவங்ககிட்ட பேசுனது சீமான்கிட்ட பேசுனது இந்த மாதிரி நிறைய இருந்தது, அதை பூரா எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து இன்டர்நெட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்களை பற்றி அவர் போட்டால் அவரை பற்றி நாங்கள் போடாமல் இருப்போமா, போடுறதுல என்ன தப்பு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அக்யூஸ்ட் நீ காக்கி சட்டைகளை மறைஞ்சிருக்க கிரிமினல் நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைகளை பறிச்சு வச்சிருக்க, அதுல இருக்க ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற, டே இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீயா இல்லையா, நீயா இல்லையா நீ சொல்லு. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, நீங்களும் போடுங்க, ஆனால் குடும்பம், குழந்தைகள், மனைவி இதெல்லாம் வந்து நீங்கள் போடுறது வந்து அது அநாகரிகம். அவர் சொல்கிறதுல அது ஒரு விஷயம். நீங்கள் மற்ற விஷயத்த போடுங்க, அவர் லஞ்சம் வாங்கினார், அவர் யாரோ பெண்ணோட தொடர்பு இருக்காது, இந்த மாதிரி விஷயத்த போடுங்க. குடும்பத்தை இழுக்கிறது வந்து யார் சொன்னாலும், ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு, மனைவி என்ன பாவம் பண்ணாங்க, அவங்கள பற்றியெல்லாம் போட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இப்படி போயிட்டு இருக்குது. மன்னிப்பு கேட்குறேன்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்னாரு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வருண்குமார்னு ஒன்று நான்லாம் ஒரு வட இந்தியாக்காரராக இருப்பார்னு நினச்சா, அவர் சுத்த தமிழனாக இருக்கார், அழகான தமிழ் பேசுகிறார். நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கடைசி என்ன சொல்கிறாரு, நான் ராமநாதத்துக்காரன், என் குலதெய்வம் எதுன்னு குலதெய்வத்தையும் சொல்கிறார். எங்கள் அப்பா இங்கே பொருளாதார பேராசிரியராக வேலை பார்த்தார், அதனால நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி, சொந்த ஊர் ராமநாதபுரம், குலதெய்வம் உரப்புலி அங்காள பரமேஸ்வரி. என்ன பார்த்து இவர் தமிழனா, இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு. யாருடைய தாய்மொழி என்ன, யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ சுத்த தமிழன் அவரும் வந்து சீமானும் தமிழர்களுக்காக தானே நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. அதனால் தமிழர்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் சமாதானம் ஆகிடுங்க. வருண்குமார் சொல்கிறார், முடியவே முடியாது, நான் கேஸை போடுவேன், சிவில் சூட்டு போடுவேன் அப்படின்லாம் சொல்கிறார். சரி, இது உங்களுக்குள்ளே இருந்தது, இந்த வழக்கை போட்டிருக்காங்க. சீமானவர்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் சமாதானம் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் வருண்குமாருக்கும் சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை நீங்கள் ரொம்ப பெரிய வழக்காக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கில் நீங்கள் தண்டனை வாங்க முடியாது, சட்டப்படி நான் பேசுகிறேன், தண்டனை வாங்க முடியாது. காரணம், யாரோ வக்கீலுங்க உங்களுக்கு சொல்லி போட விட்டுருக்காங்க, இந்த வழக்கு 2-3 வருஷம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வரும். சீமான் உங்கள் குடும்பத்தை பற்றிய போட்டோவையோ உங்கள் குடும்பத்தை பற்றி எதையோ சீமான் வந்து எங்கேயும் போடல. புரியுதா உங்களுக்கு? சீமான் வந்து உங்கள் படங்களை தப்பாக உபயோகிக்கவில்லை. அவர் தொண்டர்கள் பண்ணியிருக்காங்க. தொண்டர்கள் பண்ணதுக்கு நீங்கள் சீமான் மேலே எப்படி அவதூறு வழக்கு போட முடியும்? நான் சட்டத்தை பேசுகிறேன், ஏன்னா வருண்குமாருக்கு, ஏன்னா அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு எதிராக பேசுகிறேன்ல, நான் சட்டத்தை தான் பேசுகிறேன். வருண்குமாருக்கு சொல்கிறேன், இது வந்து இந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. காரணம், சீமான் உங்களை தரக்குறைவாக பேசணும். சீமான் எதையும் வந்து இதில் போடலை, இன்டர்நெட்டில். அவர் பேசுனது நீ ஏன் இதை போட்ட, அதனால் நான் இதை போட்டேன், அப்படி தான் பேசினார். டெஃபமேஷன் வர அளவுக்கு அந்த இதுகளை நாம் போட்டது அவர் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். யார் போட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே தான் நீங்கள் அவதூறு வழக்கு போடணும். இல்லை அவங்கள நீங்கள் கைது ஏதாச்சும் பண்ணி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு சீமான் தான் போட சொன்னாருன்னு சொல்லி இருந்தால் அப்போ அதை ஆதாரமாக உபயோகிக்கலாம். அது கூட செல்லாது, போலீஸ் கன்ஃபெஷனில் கொடுத்த எந்த ஆதாரமும் செல்லாது. அதனால் யூ ஹாவ் எ வீக் கேஸ் மிஸ்டர் வருண்குமார். ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நிரூபித்தாலும் சீமானுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அவதூறு வழக்கில். காரணம், அவதூறை அவர்கள் நேரடியாக பேசியிருக்க வேண்டும், அவதூறை அவர்கள் நேரடியாக செய்திருக்க வேண்டும். ஒரு அரசியல் தலைவர் அவர் தொண்டர்கள் பேசிய பேச்சுக்கு, தொண்டர்கள் செய்த செயலுக்கு அரசியல் தலைவரை நீங்கள் வந்து இதில் வந்து அவதூறு வழக்கில் நீங்கள் தண்டனை வாங்க முடியாது அப்படிங்கிறத வருண்குமார், நான் சட்ட விஷயத்தை சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கோங்க. சீமான் மன்னிப்பு கேட்டாருன்னா அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்ளுங்கள்.